ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கூகுள் க்ளவுடில் கம்ப்யூட் இன்ஜின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத சும்மா ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம். லாஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் கூகுள் க்ளவுட்னா என்ன, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி க்ளவுட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, ஸோ அதை அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே இன்டெப்த்தாக பார்த்துருப்போம். ஸோ யாரும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். உங்களுக்கு இதுக்கப்புறம் எல்லாம் ஈஸியாக புரியும். ஓகே, கூகுள் க்ளவுடில் நம்மளுக்கு நிறைய சர்வீசஸ் இருக்குது. ஒவ்வொரு சர்வீசஸுக்கும் ஒவ்வொரு யூசேஜ் இருக்குது. அந்த விதத்தில் கம்ப்யூட் இன்ஜினுக்கும் ஒரு யூசஸ் இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ கம்ப்யூட் இன்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ போக போக நம்ம ஒவ்வொரு சர்வீஸஸாக பார்க்கலாம், அது எதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ கம்ப்யூட் இன்ஜின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். க்ளவுடு ஆக்சுவலாக வர்ச்சுவல் மிஷின்ஸை நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ வர்ச்சுவல் மிஷின்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் இப்போ ஆன் ப்ரமில் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் சர்வர்ஸ்ன்னு சொல்லுவீங்க. ஸோ அதே சர்வர்ஸை நம்ம க்ளவுடில் வர்ச்சுவல் மிஷின்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ கம்ப்யூட் இன்ஜின் அப்படின்னா வர்ச்சுவல் மிஷின். ஸோ அதை நம்ம ஈஸியாக ரன் பண்ணிக்க முடியும், ஸ்கேல் பண்ணிக்க முடியும், அதே நேரத்தில் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ கம்ப்யூட் இன்ஜின் அப்படின்னா இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ். ஏன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆப்வியஸாக கம்ப்யூட் இன்ஜின் அப்படின்னா நம்ம சர்வர்ஸ் வர்ச்சுவலாக யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது கூகுள் க்ளவுடுங்கிறது ஒரு க்ளவுட் ப்ரொவைடர். ஸோ அவங்க வர்ச்சுவல் மிஷின்ஸை அவங்க வச்சுருப்பாங்க, அதாவது சர்வர்ஸை. ஸோ நம்ம கம்ப்யூட் இன்ஜின் யூஸ் பண்ணுற மூலியமாக நம்மளுக்கு என்ன சர்வர் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி நம்ம ஜாப் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி க்ளவுடில் தான் இதை விஎம் சொல்லுவாங்க. ஆன் ப்ரமில் இதை சர்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபிசிக்கல் ஹார்ட்வேர். ஓகேவா? ஸோ நம்ம கம்ப்யூட் இன்ஜின் யூஸ் பண்ணுற மூலிமா நம்ம வர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும், டெலீட் பண்ணிக்க முடியும், அதே நேரத்தில் ஈஸியாக ஸ்கேல் பண்ணிக்க முடியும், எல்லாமே ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஏன் கம்ப்யூட் இன்ஜின் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும், ஸ்டாப் அதே நேரத்தில் டெலீட் பண்ணிக்க முடியும். ஸோ அட் த சேம் டைம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் நம்ம ரிசோர்ஸ் டிராஃபிக் ஏற்ற மாதிரி நம்மளால் நம்மளோட விஎம்ஸை ஸ்கேல் அப்பும் பண்ணிக்க முடியும், ஸ்கேல் டவுன் பண்ணிக்க முடியும். ஓகே, அதே நேரத்தில் நம்ம ஃப்ளெக்சிபிள் கான்ஃபிகரேஷன் மீன்ஸ் நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் மெஷின்ஸ் வேணும், என்ன சிபியூஸ் வேணும், என்ன மெமரிஸ் வேணும், அப்படிங்கிறத நம்மளே சூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எல்லா வித ஃப்ளெக்சிபிலிட்டியும் கூகுள் க்ளவுட் கொடுக்குது. ஓகே, ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா லோட் பேலன்சிங் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங். ஓகே, லோடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் ஸ்கேல் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம சர்வர்ஸோட கவுண்டர். அதே நேரத்தில் பொசிஷன் ஸ்டோரேஜ். ஸோ பொசிஷன் ஸ்டோரேஜ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ ஒரு லேப்டாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட மெமரி, அதாவது ரேம் இருக்குல்ல, அந்த மெமரி நம்ம லேப் ரன் ஆகிட்டு இருக்க வரையும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நம்ம லேப்டாப் ரீஸ்டார்ட் ஆனது அப்படின்னா அந்த மெமரி எல்லாம் எரேஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இதே தான் வர்ச்சுவல் மிஷினுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அங்கேயும் ரேம்லாம் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரேம்லேயும் மெமரிஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஆப்வியஸாக நம்ம விஎம்ஸை ரீஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெமரிஸ் எல்லாம் எரேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பொசிஷன் ஸ்டோரேஜும் ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பொசிஷன் டிஸ்க் அப்படின்னா விஎம் தனியாக ஒர்க் ஆகும். ஓகே, பொசிஷன் டிஸ்க் தனியாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான மெமரி எல்லாமே பொசிஷன் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ ஈவன் தோ விஎம் ரீஸ்டார்ட் ஆனாலும் அந்த நம்ம மெமரிக்கு ஒன்றும் ஆகாது. திரும்ப
ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஸோ அதான் வந்து பர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ். ஓகே. ஸோ தேர்ட் ஒன் வந்து நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன். விபிசி, ஃபயர்வால், சப்நெட் எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஓகே, இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டிங்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே. ஸோ உங்களோட க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் எனி ஏதர் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து ஜிசிபி கன்சோல், ஓகே, ஜிசிபி கன்சோல் சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் ஒன்று வரும். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்படி தான் இருக்கும் பேஜ். ஸோ நான் ஆல்ரெடியே வந்துட்டு லாகின் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜிசிபி கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வரும். இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது நார்மலாக வந்துட்டு நம்ம கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான். நம்ம ஆல்ரெடி ஒரு மெயில் ஐடி வேணும், ஜிமெயில் ஐடி. ஸோ அந்த ஜிமெயில் ஐடியை வச்சு நம்மளால் வந்து அக்கௌண்ட் கூகுள் க்ளவுடில் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். ப்ளஸ் பேமெண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு உங்களோட வந்து கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ கார்டு டீட்டெயில்ஸ் வந்து எதர் விசா கார்டு இல்லை மாஸ்டர் கார்டு வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து சைன்இன் பண்ணும்போது ஒரு ₹2 மட்டும் ஒரு சார்ஜ் ஒன்று எடுப்பாங்க, ஏன்னா வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 90 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. 90 டேஸ் வந்து ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டோட்டலாக வந்து $300 வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம அதாவது அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ₹2 மட்டும் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ₹2 வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆகிடும், நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக வந்து ஃப்ரீ ட்ரையல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்துட்டு பில்லிங் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ₹1000 வந்து ப்ரீ பேமெண்ட் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. அது எப்படி எங்கே போய் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆனால் அந்த ₹1000 வந்துட்டு நீங்கள் எப்போ அந்த பில்லிங் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்களோ அந்த ₹1000 வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிரும் அப்படிங்கிற ப்ராமிஸும் வந்து நீங்கள் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்டில் அன்லெஸ் நீங்கள் வந்து அந்த ₹1000 வந்து பே பண்ணலன்னா உங்களால் ஃப்ரீ ட்ரையல் அந்த கிரெடிட்ஸ் இருக்கும்ல, அந்த கிரெடிட்ஸ் வந்து உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது. ஓகே. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி அதெல்லாம் வந்துட்டு கேட்கும். ஸோ அதை கொடுத்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அதுக்கு ஒரு வீடியோ நான் க்ரியேட் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு நான் அதில் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, நம்ம டேரெக்டாக இங்கே போயிடலாம். ஓகே. ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் வந்து டேரெக்டாக பில்லிங் போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களோட ஃப்ரீ கிரெடிட் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால 78 டேஸ் தான் இன்னும் எனக்கு இருக்குது. ஸோ டோட்டல் கிரெடிட் வந்து 28,440 இருக்குது. இதுக்கு முன்னாடி 28,444 இருந்தது. ஸோ நான் ₹4 வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன், அதனால 28,440 இருக்குது. ஓகே. ஓகே. பேமெண்ட் ஓவர்வியூ, இதுக்கு போகணும். பேமெண்ட் ஓவர்வியூ போனீங்க அப்படின்னா நான் ₹1000 பே பண்ணதுனால -1000 சொல்லிட்டு காமிக்குது. நான் இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட்டை வந்து இங்கெல்லாம் கார்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே. ஸோ இந்த பில்லிங் அக்கௌண்ட் வந்து நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ₹1000 வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கம்ப்யூட்டர் இன்ஜின் பார்த்தோம்னா நம்ம கம்ப்யூட்டர் இன்ஜின் வந்து போகலாம். ஓகே. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் இன்ஜின் நம்ம வந்து மேனுவலாக க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ணி ஒரு சில டாஸ்க்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அதை நம்ம எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஓகே, நான் கம்ப்யூட்டர் இன்ஜின் சொல்லிட்டு டேரெக்டாக நான் சர்ச் பண்ணதுனால எனக்கு இப்படி வந்துருச்சு. உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்படி வராது. நீங்கள் வந்து ஏபிஐ வந்து எனேபிள் பண்ணணும். அதாவது ஏபிஐனா ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த சர்வீஸ் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அதோட ஏபிஐ வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா இந்த 3 டாட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஏபிஐ அண்ட் சர்வீசஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஏபிஐ அண்ட் சர்வீசஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போனீங்கன்னா எனேபிள் ஏபிஐ அண்ட் சர்வீசஸ் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஒரு சர்ச் பாக்ஸ் ஒன்று வரும். ஸோ சர்ச் பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து கம்ப்யூட் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அந்த கம்ப்யூட் இன்ஜின் ஏபிஐ இங்கே இருக்கா, இந்த ஆப்ஷனை வந்து எடுத்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் இப்போ ஆல்ரெடி எனேபிள் பண்ணதுனால ஏபிஐ ஆல்ரெடி எனேபிள்னு வருது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த இடத்துல எனேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் ஆகும் அது எனேபிள் ஆகிறதுக்கு. ஸோ ஒன்ஸ் எனேபிள் ஆனதுக்கப்புறம் உங்களால் இந்த பேஜ் வந்து உங்களால் வந்து வர முடியும். ஸோ தட் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே நம்ம ஃபஸ்ட்டு விஎம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக கம்ப்யூட்டர் இன்ஜின் சர்ச் பண்ணிட்டு க்ரியேட் இன்ஸ்டன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, ஸோ நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேம் வந்துட்டு மை ஃபர்ஸ்ட் விஎம். ஓகே, நான் கொடுத்துக்கிறேன். ரீஜன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு யுஎஸ் வெஸ்ட் ஒன் கொடுத்துக்கிறேன். ஜோன் வந்து நம்ம வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எனின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா மந்த்லி எஸ்டிமேட் வந்து காமிக்குது. ஸோ நான் இப்போ இந்த விஎம் க்ரியேட் பண்ணி மந்த் ஃபுல்லாக நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து $25.46 வந்து நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்துட்டு என்ன மெஷின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மெஷின்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பர்பஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல் பர்பஸ்னால் நம்ம வந்து ஜென்ரல் யூசேஜ்க்கு வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரல் யூசேஜ் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து மெமரியும் கம்ப்யூட் ஸ்பீடும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைப்ஸுக்கும் இவங்க இந்த சிபியூஸ் அண்ட் மெமரிஸ் வந்து வேரி ஆகும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸும் வந்து வேரி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட் ஆப்டிமைஸ்டு. ஸோ உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கம்ப்யூட் ஆப்டிமைஸ்டு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் மெமரி அண்டு சிபியூஸ் ஓகே எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து மெமரி ஆப்டிமைஸ்டு. உங்களுக்கு வந்து அதாவது ஹை இன்டென்ஸ் மெமரி வேணும், நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பெரிய லார்ஜ் டாஸ்க்லாம் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெமரி ஆப்டிமைஸ்டு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் மெமரி வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்டு. உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஹெவியாக வந்து நீங்கள் ஃபைல்ஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிபியூஸ்னால் ஒன்றும் இல்லை, கிராஃபிக்ஸ் கார்டு தான். ஸோ உங்களுக்கு என்ன ஜிபியூஸ் வேணுமோ அந்த ஜிபியூ டைப்ஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த ஜிபியூ நம்ம செலக்ட் பண்ணி ஸோ எவ்வளோ ஜிபியூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதாக இருக்கும். ஸோ நான் இப்போ ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட்னால என்னால் ஜிபியூ இது ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ் இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போதைக்கு நான் ஜென்ரல் பர்பஸ் மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, நான் இதில் வந்து E2 மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ விச் இஸ் ஆல்சோ எ லோ காஸ்ட். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி வந்து ப்ரீசெட்டாக வந்து கோர் இருக்கும். 2 சிபியூஸ் 1 கோர் 4 ஜிபி மெமரி. ஸோ இதான் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. நம்ம வேணும்னா வந்துட்டு கஸ்டம் நம்மளுக்கு எத்தனை கோர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ அதே நேரத்தில் மெமரியும் எத்தனை ஜிபி மெமரி வேணும் அப்படிங்கிறதும் நம்மளால் வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணலன்னா ஸோ இங்கேயே வந்து ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஸோ இந்த சிபியூ இத்தனை கோர் இத்தனை மெமரி அப்படிங்கிறது. ஸோ ஹை மெமரிக்கு அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பேசிக்காக உள்ள செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரொவிஷனல் மாடல் ஸ்டாண்டர்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இது நம்ம வந்து அடுத்ததில் பார்க்கலாம். நம்ம வந்து இது என்னென்னு சொல்லிட்டு. ஸோ இதில் சொல்லப்போனால் ஸ்டாண்டர்ட் ஸ்பாட் 2 இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இது வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ நம்ம என்ன ஓஎஸ் வேணும் அப்படிங்கிற முதற்கொண்டு நம்மளால் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்டிஃபால்ட்டாக இங்கே வந்து டெபியன் இருக்குது. ஸோ இது லைசன்ஸ் வந்து ஃப்ரீ தான். நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு. ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெபியன் இருக்கா. ஸோ நம்ம வேணும்னா உபுண்டு மாற்றிக்கலாம், சிஸ்டம் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு டெபியனே வச்சுக்கிறேன். ஸோ வேர்சன், அதோட வேர்சனும் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பூட் டிஸ்க் டைப்பு, அதாவது பேலன்ஸாக வேணுமா இல்லை எஸ்எஸ்டினா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம டிஸ்க்கும் நம்ம, அதாவது சொல்லப்போனால் இது வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து என்ன வேணுமோ நம்ம வந்து அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட சைஸும் வந்து நம்ம இங்கே வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அப் டு 65,536 ஜிபி வரையும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இல்லை இதில் வந்து பப்ளிக்காக இருக்க இமேஜஸ், ஸோ இதே உங்களுக்கு வந்து கஷ்டமாக வேணும் அப்படின்னா வந்துட்டு அதாவது நீங்களாக ஒன்று க்ரியேட் பண்ணால் நீங்களே ஒரு நேம் கொடுத்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்னாப்ஷாட்ஸ்னால் வந்துட்டு ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த கான்ஃபிகரேஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி நம்ம வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா நம்ம டேரெக்டாக வந்துட்டு அந்த ஸ்னாப்ஷாட்டை கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிட்டு ஈஸியாக வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து டேட்டா ப்ரொடக்ஷன். ஸோ டேட்டா ப்ரொடக்ஷன்ஸ் இதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ இது நம்ம சொல்லப்போனால் செக்யூரிட்டி, நம்ம டேட்டா வந்து எப்படி ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கப் பிளான். ஸோ நம்ம விஎம் வந்து ஃபுல்லாக பேக்கப் பண்ணி வச்சுப்போம். ஸோ இன்கேஸ் எனி ஃபெயிலியர் ஆனிச்சு விஎம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நோ பேக்கப்ஸ். ஆனால் அப்போ வந்து ஸ்னாப்ஷாட் ஷெடியூல்ஸ், ஸோ அட் ரெகுலர் இன்டர்வலில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்னாப்ஷாட் வந்து எடுத்துக்கும். அதாவது ஒரு ரெகுலர் இன்டர்வல், அதாவது எவ்ரிடே 3 AM to 4 AM அந்த டைமில் வந்துட்டு நம்ம விஎம் வந்து ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா அந்த டைமில் வந்து ஸ்னாப்ஷாட் ஒன்று எடுத்துக்கும். அதாவது அப்போ என்ன அந்த விஎம் வந்து மெமரி இருக்கும், அந்த மெமரி வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கும். ஸோ தட் ஃபெயிலியருக்கு அப்புறம் அந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு நம்ம வந்து ரீட்ரைவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெட்வொர்க்கிங்கில் நான் அலோ ஹெச்டிடிபி டிராஃபிக் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம இப்போ வந்து விஎம் க்ரியேட் பண்ணி ஒரு ஹெச்டிடிபி சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒரு சில டாஸ்க்லாம் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து அலோ ஹெச்டிடிபி டிராஃபிக் கொடுக்குறேன். ஸோ இது ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ நம்ம இது கொடுத்தா தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்லேருந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னல் வெப்சைட்லேருந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த விஎம்ஐ. ஓகே, ஸோ அலோ ஹெச்டிடிபி டிராஃபிக் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். செக்யூரிட்டி, ஸோ அட்வான்ஸ்ட், ஸோ எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, டேரெக்டாக க்ரியேட் பண்ணுங்க. ஸோ இது க்ரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஒன்ஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். விஎம் வந்து இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம விஎம் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம நேம் கொடுத்தோம், இது இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து யூஎஸ் வெஸ்ட் 1 வந்து பி ஜோனில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் ஐபி, ஸோ இதே இன்டர்னல் ஐபி, எக்ஸ்டர்னல் ஐபி இதெல்லாம் வந்து இன் டீட்டெயிலாக அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த விஎம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த விஎம்மோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம உள்ளே போய்ட்டு பார்த்துக்கலாம். அதாவது நம்ம என்னென்ன கொடுத்தோமோ எல்லாமே வந்துட்டு இங்கே இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ நம்ம பார்த்துக்கலாம். நம்ம டேரெக்டாக வந்து நம்ம வந்து எஸ்எஸ்ஹெச் பண்ண போகிறோம். எஸ்எஸ்ஹெச் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து விஎம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து வர்ச்சுவலாக கூகுளோட அந்த க்ளவுடில் வந்துட்டு நம்ம என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்தோமோ ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் நமக்கு சிஸ்டம் வந்து அவங்க வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க. அந்த ரிசோர்ஸ் வந்து நமக்கு அலோகேட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அந்த ரிசோர்ஸ் வச்சு நம்ம ஒர்க்கை வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லப்போனால் நம்ம ஒரு சிஸ்டம் வந்து நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நம்ம எப்படி நம்ம இப்போது நியூ லேப்டாப்பில் வந்து நம்ம இது பண்ணதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும்ல, ஸோ அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் இங்கே வந்து எஸ்எஸ்ஹெச். அதனால நம்ம சிஸ்டமோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம அந்த எஸ்எஸ்ஹெச் ப்ரௌசர் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோடய நேம், யூசர் நேம். இப்போது நம்ம வந்துட்டு செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா நம்ம தீம் வேணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். டார்க்கில் இருக்குது, நீங்கள் லைட் வேணும்னா லைட் மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு பர்சனலாக டார்க் தான் வந்து பிடிக்கும். ஸோ அதனால் டார்க் நான் வச்சுக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட்டு சைஸ் வந்து நம்ம வந்து வேணும்னா வந்துட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபாண்ட்டு சைஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்னொன்று என்ன சொல்லணும் பார்த்தேன் அப்படின்னா, நம்ம யூசர் நேம் வந்து மாற்றிக்கலாம். அதாவது நம்ம யூசர் நேம் வந்து இங்கே எப்படி இருக்குல்ல, ஸோ நம்ம வந்து யூசர் நேம் வந்து மாற்றிக்கலாம். அதாவது இப்போ வந்து ஜிசிபி சர்டிஃபிகேஷன். ஓகே, நான் சும்மா ஒரு நேம் கொடுக்குறேன், ஜிசிபி சர்டிஃபிகேஷன் சொல்கிறேன். ஸோ நம்ம நேம் இப்போ மாற்றினாலும் வந்து மறுபடியும் நம்ம எஸ்எஸ்ஹெச் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா, ஓகே பார்த்தீங்களா, உங்கள் நேம் வந்து மாறிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ரூட் யூஸருக்கு கேட்குறேன், sudo su. ஓகே, நான் இப்போ வந்து ரூட் யூஸராக மாறிட்டேன். ஸோ ரூட் யூஸராக மாறினதுக்கப்புறம் நான் இப்போ வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஏதாவது அப்ளிகேஷன் வந்து அப்டேட் ஆகணும்னா ஏபிடி அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அப்டேட் ஆகும். என்னோடய அப்ளிகேஷன் ஏதாச்சும் அப்டேட்ஸ் பெண்டிங்கில் அப்டேட் ஆகும். ஸோ இப்போ வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதாவது ஏபிடி இன்ஸ்டால் Apache 2. Okay, so do you want to continue, yes or no? Yes. ஓகே, இது பேசிக்காக ஒன்றும் இல்லை. Apache 2 அப்படின்னா இது வந்து ஒரு வெப் சர்வர். நம்ம ஒரு சில டாஸ்க் பண்ணி பார்க்க போகிறோம்னு சொன்னோம்ல, ஸோ அந்த டாஸ்க் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த சர்வர் வேணும். ஸோ அதனால் இதை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு Apache 2. இப்போது இங்கே வந்து நம்ம விஎம் பார்த்தோம்ல, ஸோ இந்த விஎம்மில் வந்துட்டு இன்டர்னல் ஐபி அப்படின்னா வந்து, ஸோ இன்டர்னலாக இப்போ நான் அந்த விஎம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன், கூகுள் க்ளவுட்டில் நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ் வச்சு என்னால் இந்த விஎம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸ்டர்னல் ஐபி அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்டர்னலாக, அதாவது கூகுளுக்கு வெளியில் நம்ம வந்து இந்த விஎம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஐபி வச்சு நம்மளாம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி இப்போ நான் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி நான் Apache 2 இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணதுனால அந்த Apache 2ஓட டிஃபால்ட் பேஜ் வந்து இங்கே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இண்டெக்ஸ் ஃபைல் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த லொக்கேஷன், ஸோ எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷன்லலாம் வந்து இண்டெக்ஸ் ஃபைல் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ இதை வந்து அங்கே ஓப்பன் பண்ணலாம். எல்எஸ் இல்லை, ஓப்பன் பண்ணால் index.html இருக்கு. ஸோ இப்போ நம்ம index.html சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னா, எப்போ நான் சும்மா ஒரு வேர்டு வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஹலோ டேட்டா ஃபேம். நான் இதை வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபைலில், அதாவது index.html. ஓகே, இந்த ஃபைலில் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஹலோ டேட்டா ஃபேம். ஓகே, நம்ம அங்கே பிரிண்ட் பண்ணோம், அது வந்து இப்போ இங்கே வந்து பிரிண்ட் ஆகுது பாருங்கள். ஓகே, இதுக்கு அடுத்து நான் வந்து இன்னொரு இது பண்ணி காமிக்கிறேன். ஓகே, எக்கோ $host name. ஸோ இது நீங்கள் சும்மா பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹோஸ்ட் நேம் காமிக்கும். அதாவது மை ஃபர்ஸ்ட் விஎம் தான் வந்து என்னோட நேம். ஓகேங்களா, அதாவது விஎம்மோட நேம், அந்த நேம் வந்து தெரியுது. ஸோ இப்போ என்னோட ஐபி வேணும், இன்டர்னல் ஐபி வேணும் அப்படின்னா ஸோ இதே மாதிரி எக்கோ ஹோஸ்ட் நேம் என்ட்ரு கொடுத்தேன், நான் ஐபி தெரியுது. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து அங்கே வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஹலோ டேட்டா ஃபேம் ஃப்ரம் $host name
ஓகே, நம்ம திரும்ப எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம்? வேர் www html index.html. ஓகே, என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஓகே, ஹலோ டேட்டா ஃபார்ம் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் விஎம் என்னோட ஐபி காமிச்சிச்சு. ஓகேவா? ஸோ நான் இங்கேருந்து வந்து எக்ஸிட் ஆகிறேன். எக்ஸிட். ஓகே, நான் எக்ஸிட் ஆகிட்டேன். விஎம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ சிம்பிளாக ஒரு விஎம் வந்து க்ரியேட் பண்ணோம். க்ரியேட் பண்ணி அப்பாச்சி 2 சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒரு சில வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி நம்ம இந்த எக்ஸ்டர்னல் ஐபி மூலியமாக நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, இப்போ இதே வந்துட்டு ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன்ட்டேன். இன்டர்னல் ஐபி வந்து எப்பயுமே வந்து ஸ்டாட்டிக். அதாவது நம்ம இந்த விஎம் நான் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இன்டர்னல் ஐபி வந்து எப்பயுமே வந்து ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். அதாவது ஒன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா இந்த இன்டர்னல் ஐபி வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஆனால் எக்ஸ்டர்னல் ஐபி வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதாவது எப்படி சேஞ்ச் ஆகும்னா இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஐபி வந்து போயிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன், ஸ்டாப் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆனிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்டர்னல் ஐபி வந்து சேஞ்சே ஆகலை. அதாவது ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதுனால இது அப்படியே இருக்குது. எக்ஸ்டர்னல் ஐபி வந்து போயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா புது எக்ஸ்டர்னல் ஐபி வந்து எனக்கு வந்து அசைன் ஆகும். ஓகே, ஸோ ஓகே, இது ஸ்டாப் ஆனபடியே இருக்கட்டும். நான் வந்து டெலீட் பண்ணுறேன் இந்த விஎம். ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்துட்டு விஎம் வந்து இன்னொரு விஎம் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸ்டார்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்னா நம்ம விஎம் வந்து க்ரியேட் ஆகும் போதே, அதாவது திரும்ப வந்து க்ரியேட் ஆகும் போதே நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த விஎம் க்ரியேட் ஆகும்போது அந்த ஸ்கிரிப்டும் சேர்த்து எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மேனுவலாக போயிட்டு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து அந்த ஸ்டார்ட் ஆஃப் ஸ்கிரிப்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம விஎம் நம்ம க்ரியேட் ஆகும் போதே அந்த சாஃப்ட்வேரும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ தட் நம்ம வந்து மேனுவலாக அந்த ஒவ்வொரு டைமும் வந்து போயிட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஓகே, அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ மை ஃபர்ஸ்ட் விஎம் ஸ்டார்ட்அப். ஓகே, ஸ்டார்ட்அப் ஸ்கிரிப்ட். ஸோ நான் ரீஜன் வந்துட்டு ஃபஸ்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓஎஸ் நான் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணல. அட்வான்ஸ்டு போனீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ண போகிறீங்க. அதாவது நான் இப்போ டைப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆஷ், ஓகே, பின் பேஷ். நெக்ஸ்ட் வந்து அது ஏபிடி அப்டேட் ஏபிடி ஒய், அதாவது நம்ம ஒய் இன்ஸ்டால் அப்பாச்சி 2. ஓகேவா? அதாவது இங்கே ஒய் நான் ஏன் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுக்கு எஸ்ஆர் நோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்டுச்சு. அதை நான் வந்து இன்டிஃபால்ட்டாக கொடுக்குறது எஸ்ன்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துட்டேன். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எக்கோ ஹலோ டேட்டா ஃப்ரம் $host name ஐ வந்து எங்கே கொடுக்க போகிறோன்னா ஸோ அந்த ஃபைல் நம்ம பார்த்தோம்ல அப்போ வேர் HTML index.html.
ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன் இந்த ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்டேன். இதில் வந்து நெட்வொர்க்கிங் நான் வந்து பார்த்துக்கிறேன். ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் எனேபிள் பண்ணுறேன் நான். நெட்வொர்க்கிங்கில் ஹலோ ஹெச்டிடிபி டிராஃபிக். ஓகே, நம்ம இது கொடுத்துட்டு வேறு ஒன்றும் பண்ணாங்க, டேரெக்டாக க்ரியேட் கொடுத்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ரியேட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். க்ரியேட் ஆகி அந்த ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 5 minutes டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நான் வீடியோ வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். நம்ம விஎம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக இந்த எக்ஸ்டர்னல் ஐபி வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நம்ம மேனுவலாக பண்ண ஸ்டெப்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட் கொடுத்ததுனால எல்லாமே வந்து ரன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி நம்மளுக்கு என்ன ஸ்கிரிப்ட் வந்து நம்மளுக்கு வந்து அந்த விஎம் க்ரியேட் ஆகும்போது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்டில் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லணும். மீன்ஸ் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணபடி எக்ஸ்டர்னல் ஐபி வந்து ஸ்டாட்டிக் இல்லை, அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைம் நம்ம விஎம் வந்து ஸ்டாப் பண்ணி மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா புது எக்ஸ்டர்னல் ஐபி வந்து நம்மளுக்கு வந்து அசைன் ஆகும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படி ஸ்டாட்டிக்காக மாற்றுறதுன்னா, நீங்கள் இந்த ஆப்ஷனில் விபிசி நெட்ஒர்க்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த விபிசி நெட்ஒர்க் வந்துக்கோங்க. பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து ஐபி அட்ரஸஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே நம்மளுக்கு 2 ஐபி அட்ரஸ் இருக்குது. ஸோ இது வந்து இன்டர்னல் ஐபி, இது வந்து எக்ஸ்டர்னல் ஐபி. ஸோ பார்த்தீங்கன்னா இன்டர்னல், எக்ஸ்டர்னல். ஓகேவா? ஸோ இது எந்த ரீஜனில் க்ரியேட் ஆகிருக்கு, என்ன வேர்ஷன் எல்லாமே வந்து இங்கே இருக்கா. ஸோ இது பார்த்தீங்கன்னா எபிமெரல். இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக மாற்றணும் அப்படின்னா ப்ரொமோட் டு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் கொடுத்தோம்னா இந்த எக்ஸ்டர்னல் ஐபி வந்து ஸ்டாட்டிக் ஆகிடும். ஸோ தட் இந்த எக்ஸ்டர்னல் ஐபி யாருக்கும் போகாது, நம்ம மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்து பண்ணல. ஏன் பண்ணலன்னா, இப்போ நான் இது வந்து ஸ்டாட்டிக்காக கொடுத்தேன் அப்படின்னா இதுக்கும் சார்ஜஸ் இருக்குது. ஸோ அது நான் வந்து அதனால நான் வந்து பண்ணி காமிக்கல. ஸோ பட் ஆனால் இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணாம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இன்ஸ்டன்ஸ் டெம்ப்ளேட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ஸ் டெம்ப்ளேட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் டெம்ப்ளேட் படி நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் வந்து விஎம் வந்து மேனுவலாக வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ண தேவையில்லை. இது மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விஎம் க்ரியேட் பண்ணும்போது இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ரீஜன் செலக்ட் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் செலக்ட் பண்ணல. ஹலோ ஹெச்டிடிபி டிராஃபிக் க்ரியேட். ஓகே, கொஞ்சம் டைம் கொடுப்போம், அப்போ தான் அது க்ரியேட் ஆகும். ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு இன்னொரு டெம்ப்ளேட். ஸோ இதை நெக்ஸ்ட் டைம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா கம்ப்யூட் இன்ஜின் போய்க்கிறேன். ஸோ கம்ப்யூட் இன்ஜின் போனதுக்கப்புறம் கிரியேட் இன்ஸ்டன்ஸ் கொடுக்கும் போது மேலே வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று காமிக்கும், அதாவது கிரியேட் இன்ஸ்டன்ஸ் யூஸிங் இன்ஸ்டன்ஸ் டெம்ப்ளேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் கிரியேட் விஎம் ஃப்ரம் இன்ஸ்டன்ஸ் டெம்ப்ளேட். ஓகே, ஸோ நான் இன்ஸ்டன்ஸ் டெம்ப்ளேட் கொடுக்குறேன். நம்ம கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் டெம்ப்ளேட் இங்கே இருக்கும் பாருங்கள், இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணி கிரியேட் கொடுத்தோம்னா கிரியேட் ஆகிடும், ஒரு விஎம் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, இப்படி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் மெத்தட், ஸோ சால்ட் அண்ட் நோட்ஸ்லாம் வந்து நம்ம போக போக என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நான் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்கிறேன். சால்ட் அண்ட் நோட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு சர்வர் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்வரில் இருக்க அந்த சிபியூ கோர்ஸ் அந்த மெமரி வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் மட்டும்தான் வந்து ரன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா சால்ட் அண்ட் நோட்ஸ் வந்து அந்த குரூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் மற்றவங்க யாரும் உங்கள் குரூப்புக்குள்ளே வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ இதே நம்ம காமனாக நம்ம இது இல்லாமல் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா வேறு யாராச்சும் ஒரு அந்த நோ குரூப் வந்து கூகுள் க்ளோடே வந்து ஒரு குரூப்பாக வச்சுருக்கோம். ஸோ அந்த குரூப்பில் வந்துட்டு நம்மளோட விஎம் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதே நம்மளே ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி எனக்கு இந்த குரூப்பில் இருக்க விஎம் ஃபுல்லாக
நான் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சோல் 10 நோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம போக போக பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெஷின் இமேஜஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மெஷினோ இமேஜ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். ஓகே, க்ரியேட் பண்ணுற மூலயமா நம்ம வந்துட்டு இதுவும் உடனே க்ரியேட் ஆகிடும். ஸோ இது மாதிரி நம்ம டிஸ்க்கு, ஓகே, ஸ்டோரேஜ், என்ன ஸ்டோரேஜ் வேணுமோ அந்த ஸ்டோரேஜ் வந்து எல்லாம் நம்ம தனித்தனியாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, இதில் நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். அதாவது இன்ஸ்டன்ஸ் குரூப்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணியிருப்பேன். நம்ம யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சர்வர்ஸை வந்து இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னல. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து இதில் தான் பார்ப்பீங்க. ஸோ இன்ஸ்டன்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணுற மூலியமாக. ஸோ இன்ஸ்டன்ஸ் குரூப் 1 நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ டெம்ப்ளேட் வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் டெம்ப்ளேட். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட் ஆப்ஷன் இதில் வரும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா சிங்கிள் ஜோனா மல்டிபிள் ஜோனான்னு சொல்லிட்டு கேட்குது. நான் இப்போதைக்கு வந்து சிங்கிள் ஜோன் சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மல்டிபிள் ஜோன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹையர் அவைலபிலிட்டி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து நான் சொல்ல வந்தேன், ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் 1 to 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு இங்கே தேவையான மாதிரி நம்ம 100 வரை கொடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு அது நம்ம யூசேஜ் பொறுத்து. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் நம்மளுக்கு டிராஃபிக் அதிகமாக வருதோ ஸோ அப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிடும். ஸோ நம்ம அப்ளிகேஷனுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. எல்லாராலையும் வந்து ஸ்பீடாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதே தேவையில்லாத போது அது வந்து எவ்வளோ டிராஃபிக் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அதோட இன்ஸ்டன்ஸ் வந்து குறைச்சிக்கும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் குரூப். ஸோ இதை தான் வந்து நான் சொல்ல வந்தேன். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் நான் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மேக் ஷூர் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட விஎம் ஏதாவது ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்படி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செலக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நம்ம ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிரெடிட்ஸை வந்து தேவையில்லாமல் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதனால் இப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்கள் அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்தோம், எப்படி நம்ம விஎம் வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம HTTP சர்வர் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அப்டேட்ஸ் எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், கமெண்ட்ஸு. அதுக்கடுத்து வந்து ஐபி அட்ரஸஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்னல் ஐபி, எக்ஸ்டர்னல் ஐபி, ஸ்டாட்டிக் ஐபி 3 இருக்குது. இன்டர்னல் ஐபி வந்து நம்ம VPCக்குள்ள, அதாவது நம்ம கூகுள் க்ளவுட்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னல் ஐபி வந்து அதாவது வெளில இருக்க பப்ளிக் இன்டர்நெட்லேருந்து, அதாவது கூகுளுக்கு வெளியிலேருந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டெம்பரரி தான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஐபி வந்து ஸ்டாட்டிக்காக வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ அது ப்ரொமோட் பண்ணுறது மூலியமாக எக்ஸ்டர்னல் ஐபி வந்து எப்பயுமே மாறாது. ஸோ இதுக்கும் ஒரு சில சார்ஜஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, நம்ம ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்ஸ்டன்ஸ் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தோம். ஸோ கஸ்டம் இமேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தோம். ஸோ ஓகேங்களா, உங்கள் எல்லாருக்கும் நான் அந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்துட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நம்ம இன்னும் வேறு சர்வீசஸை வந்து இந்த மாதிரி இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.